நம்ம நிறைய இடத்துல போய் பார்த்துருப்போம், மிச்ச படம் போஸ்டர் பார்த்துருப்போம். நம்ம படம் போஸ்டர் நம்ம இதில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு கடைசி ஒரு 2 வருஷம் இந்த படத்துக்காக அப்படியே போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபினான்ஷியலாவும் சரி, ஃபிசிக்கலாவும் சரி. ஆமா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் அந்த படம் ரிலீஸ் ஆனதே ரிலீஸுக்கு வந்ததே வந்துட்டு பெரிய ஒரு விஷயம் தான். ஆமா, சேலஞ்ச் தான். இப்போ நீங்க பேசுறதா இருக்கட்டும், உங்களோட இன்டர்வியூஸா இருக்கட்டும், அது நம்மளுக்கு ஸ்கிப் பண்ண தோணாது. அது அப்படியே கேட்க தோணும். அது உங்களோட அனுபவமா இல்ல நீங்க உள்ள இறக்குன சரக்கு மொத்தமாவா இருக்கிறாது அப்படின்றது? இது எல்லா புகழும் என் குருவுக்கு தம்பி. நான் ஒண்ணுமே கிடையாது, கல்வி படிப்பு இல்லை, எனக்கு பெரிய அறிவு கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது. என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவங்களுடைய வெளிப்பாடு தான் நான். இப்போ என் ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்தா வச்சுட்டு நான் வெளியே சொல்றேன். எனக்கு மட்டும் வச்சு தானே கிடைச்சது என் மாணவன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னும் கற்றுக் கொடுத்தது நான் ஆசானா மாறுறேன். என் எனக்கு ஆசானா மாறின காரணம் அவர் தெரிஞ்ச விஷயத்தை கற்றுக் கொடுத்து போயிட்டார். அவர் தம்பி ஒன்று சொன்னான் இன்னைக்கு, ஒரு 40 வருஷத்தை 3 மணி நேரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், என் தம்பிங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், என் ஆசானோட எனக்கு 50 வயசு, என் ஆசானுக்கு 50 வயசு, எனக்கு ஒரு 50 வயசு. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 150 வருஷம். இதை தம்பி ஒரு கிளாஸ் கோர்ஸ் சொல்ல நான் 3 மாதத்தை கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு எவ்வளோ வருஷம் லாபம்? 150 வருஷம். 149 வருஷம் லாபம் தம்பியா. உன்னோட கேவலப்பட்டது, அவமானப்பட்டது, தலைமுடினது, எங்கெல்லாம் அசிங்கப்பட்டுருப்ப, கண்ட இடத்துல போய் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சு எல்லா கடையும் எடுத்து வச்சுட்டு அதை தார பார்க்குறேன்ல, தார பார்க்குற மக்கள் சிறந்த மக்களாக தெரியுறாங்க. இந்த அறிவு என் ஆசானது. நான் சூப்பராக தெரிகிறேன், அவ்வளோதான்.